வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இது போல் அவல் லட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் போட்டதும் கரையக்கூடிய அளவுக்கு அருமையாக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா வீட்டில் இருக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா கிருஷ்ண ஜெயந்திக்கும் ஒரே மாதிரி லட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இது போல் அவல் லட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பண்ணுறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 3-4 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த திராட்சை இருக்கோ அதை சேர்த்து இந்த நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்துடும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யிலேயே நம்ம 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் சேர்த்துக்கலாங்க. நான் எடுத்திருக்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா 250 ml அளவு இருக்கும். நான் இன்றைக்கி நைஸ் அவல் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் கெட்டி அவல் நைஸ் அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நெய்யில் அவலை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாது, பார்த்து நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் நல்லா வறுப்பட்டதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 8 போல் முந்திரி பருப்பு, 10 போல் பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் பொட்டுக்கடலையை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விடுங்க. அவல் நல்லா கிறிஸ்பியாக வறுப்பட்டிருக்கணும். கையில் எடுத்து உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா நொறுங்கணும். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் லட்டு 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. இப்போ நல்லா வறுப்பட்டதும் இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இதை நல்லா ஆறட்டும். அடுத்து அதே பேன்லேயே நெய்யோ எண்ணெயோ எதுவும் சேர்க்க வேண்டாங்க. 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்த்து ஈரப்பதம் போகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் நல்லா வறுப்பட்டுருச்சு. இதையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆற வச்சுருந்த அவல் நல்லா ஆறி வந்துருச்சு. இதை ட்ரையான ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பல்ஸில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஹை ஸ்பீடில் அரைச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். முந்திரி பாதாம்லாம் சேர்த்துருக்கிறதுனால பல்ஸில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக வருங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலில் ஈரப்பதமோ சூடோ இல்லாத மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக 4 ஏலக்காயோட விதையை மட்டும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூடவே நம்ம இனிப்புக்காக 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி அவலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் எடுத்திருக்க வெல்லம் இனிப்பு கூடுதலாகவே இருந்துச்சு. உங்களுக்கு குறைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா 3/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி அவலோடு சேர்த்து இந்த மாதிரி கைகளால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசையும் போது மாவு புட்டு பதத்தில் இருக்கணுங்க. அப்போ தான் லட்டு உங்களுக்கு 2-3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸ்க்கு லட்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு லட்டு பிடிக்க வரலன்னா ஒரு 2-3 டீஸ்பூன் போல் நெய்யை நல்லா உருக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சி பாருங்கள். ஈஸியாக பிடிக்க வரும். நான் எக்ஸ்ட்ரா நெய் எதுவுமே சேர்க்கலைங்க. சேர்க்காம தான் லட்டு பிடிச்சிருக்கேன். ஈஸியாக பிடிக்க வந்திருக்கு. நம்ம முந்திரி பாதாம் சேர்த்துருக்கிறதுனால அதில் உள்ள எண்ணெய் பசையிலே இந்த லட்டை ஈஸியாக பிடிக்கலாங்க. நம்ம எடுத்திருந்த 1 கப் அவலுக்கு கிட்டத்தட்ட 12-13 போல் லட்டு கிடைக்குங்க. எப்பயும் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரே மாதிரி லட்டு ட்ரை பண்ணாமல் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இது போல் லட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. வாயில் போட்டதும் கரையக்கூடிய அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு கடைசியாக உடைச்சும் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இந்த லட்டு சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மோஷிஸ் கில்லாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.